வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம யாஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள டாக்ஸிக் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்துடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பிளாட்டு, செகண்ட் ஹாஃபில் ஒரு பிளாட்டு, ரெண்டுத்தையுமே வந்துட்டு சும்மா ஒரு ஒன் லைன் மாதிரி நான் சொல்கிறேனே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒருத்தனுக்கு காதலே வராது, பெண்கள் வெறும் யூஸ் அண்ட் த்ரோ தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க கூட ஒருத்தனுக்கு காதல் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபுடைய பிளாட் என்னன்னா, நம்ம ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்புக்காக வேற யாரும் நம்மளை வந்து பழி வாங்கணும்னு கிடையாது, நம்மளுடைய கில்ட்டே நம்மளை கொன்னுடும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃபுடைய பிளாட். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவை தான் டாக்ஸிக். ஸோ இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஒரு பாசிட்டிவ்ங்க, அது என்ன அப்படின்னா டேரக்டருடைய அந்த விஷன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே அந்த ஒன்லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய படம் மாதிரி தான் இருக்கும். இந்த படமே பார்த்தீங்கன்னா கூட அப்பாவை கொல்ல வர்றான் மகன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது இந்த படமும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலாகாலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய படம் தான். அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து அதுக்குள்ள வேற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் இந்த படத்தில் பண்ணி அதன் மூலமாக ஒரு விஷயத்தை சொசைட்டிக்கு சொல்ல வந்திருக்காங்க நம்ம டேரக்டர். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயங்க. அவங்களுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த திரைப்படத்தில் அப்படின்னே சொல்லலாம். அந்த பியூட்டி நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த படம் நமக்கு கிளிக் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அந்த பியூட்டி புரிஞ்சுதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமாக புரியாது, எவனுக்குமே புரியாது. இந்த படம் பார்க்குற மேக்ஸிமம் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே புரியாது. ஆக மொத்தத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சினிமாவை வச்சு தான் நினச்ச விஷயத்தை எப்படி டிஃப்ரெண்ட்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அந்த விஷன் மட்டும்தான் அந்த திரைப்படத்தில் பாசிட்டிவாக இருக்க தவிர மற்ற எல்லாமே நான்சென்ஸாக இருந்துச்சுங்க. லிட்ரலி நான்சென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்க்ரீன் பிளே இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு ஒரு அழகான கதை இருந்துச்சு. அந்த கதையை ஃபோக்கஸ் பண்ணி போகாமல் கண்ட மேனிக்கு யாரோ கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து படத்தில் நடிக்க வச்சுட்டு தமிழ் படமா இங்கிலீஷ் படமா என்ன இளவு படம்னே புரியாத மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம் அவ்வளோ இருக்குது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு நான்சென்ஸாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கேரக்டர் டிசைனிங் எல்லாம் சுத்தமாகவே இல்லை. நம்ம யாஷ் அவர்கள் அதுக்கப்புறம் கியாரா அவர்கள் அவங்க ரெண்டு பேர்த்துடைய கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மற்ற கேரக்டர்ஸ் நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் காட்டுறாங்க. அவங்கள அந்த போர்ஷன்ஸ்லாம் டோட்டலாகவே கட் பண்ணி தூக்கிடலாம். அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆச்சு. எதுக்குறா இந்த சீன்லாம் எடுத்திருக்கீங்க, ஏன்டா இதையெல்லாம் உட்காந்து நாங்கள் எதுக்குடா பார்த்துட்டு இருக்கணுங்கிற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு தான் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து படமாக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம நயன்தாரா கேரக்டரையுமே வச்சு ஒரு விஷயம் நடக்குது படத்தில். ஆனால் அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க யூஸ் ஆகுறாங்களே தவிர அவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த ரோலுமே பெருசாக இல்லை நயன்தாரா அவர்களுக்குமே. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே கேரக்டர் டிசைனிங் சுத்தமாகவே கோட்டை விட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே பயங்கர நான்சென்ஸாக இருந்துச்சு. லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு ஆல்ரெடி இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 18+ சீக்வன்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ராயா வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக ஏகப்பட்ட 18+ சீக்வன்ஸ் ஏகப்பட்ட செக்ஸி சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் படத்துக்கு தேவைப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% தான் தேவைப்படுது. ஆனால் இவங்க வந்துட்டு மீது 90% வாண்டடாக திணிச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இவன் பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி ஆள் அப்படின்னு காட்டினா போதும், அதை ஒரு 10% காட்டினா போதும், நமக்கு ஆடியன்ஸ்க்கு புரிய போகுது. ஆனால் அதுவே நிறையா காட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாமல் நிறையா சீக்வன்ஸில் வந்துட்டு அந்த மேட்ரு சீன் வச்சதுங்கிறது சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் லென்த்தாக எடுத்து வச்சிருக்கானுங்க நண்பர்களே, அது ஏன்னு சுத்தமாகவே புரியல. ஸோ அதாவது செக்ஸ் அண்ட் வயலன்ஸை வச்சு தான் வியாபாரம் பார்க்கணும்னு முடிவே பண்ணிட்டானுங்க போல. அதனால் செக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வயலன்ஸுமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வச்சிருக்கானுங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் லென்த்தாக வச்சிருந்தாங்க. ஃபைட்டு முடிஞ்சு அடுத்த கதைக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் லென்த்தாக எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக தாங்கவே முடியாத விஷயம் என்னன்னா பில்டப் டைலாக்ஸ் நண்பர்களே. கன்றாவே இருந்துச்சுங்க பில்டப் டைலாக்ஸ். என்ன கருமங்க அந்த டைலாக்லாம். கேஜிஎஃப்லாம் 10 பேர் அடிச்சு டான் ஆனவன்டா நான், அந்த டைலாக்லாம் இப்போ வரைக்கும் எல்லார் மனசுலையும் நிற்குங்க. அந்த மாதிரியான பில்டப் டைலாக்ஸுங்க. இந்த படத்தில் எழுதி வச்சிருக்கிற டைலாக்லாம் போய் கேட்டு பாருங்க, காரி துப்பிடுவீங்க. அந்த மாதிரி கண்ட கருமாந்திரத்தையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்டப் டைலாக்ஸ் அப்படின்னு நம்பி என்னென்னத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு அவர். தனக்கு தானேவும் பில்டப் கொடுத்துக்கிறாரு. அப்புறம் நம்ம நயன்தாராமா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாஷுக்கு பில்டப் கொடுக்குறான்ட்டு அவங்க ஏதோ ஒரு டைலாக்கை பேசிகிட்டு இருக்காங்க. டோட்டல் நான்சென்ஸுங்க, ரப்பிஷாக இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இந்த படமே வந்துட்டு எமோஷன்ஸ்னால தான் நின்றுச்சு. அக்கா தம்பி அந்த ஒரு எமோஷனு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த எமோஷனு, அப்புறம் சைடு சிக்கு வெப்பாட்டிக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனு அந்த எமோஷனு, இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் தான் படத்தினுடைய ஆன்மாவாகவே இருக்கும். ஆனால்
அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஃபைட்டு, சம்மந்தமே இல்லாத கேங்ஸ்டர் ஸ்டோரி இதையெல்லாம் போய் உட்காந்துட்டு நிறைய நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் காண்டாயிருச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படின்னா சொல்லலாம். ஒன்றுமே இல்லைங்க, படம் 3.25 மணி நேரம். அதில் அந்த சம்மந்தமே இல்லாமல் அந்த கேங்ஸ்டர் ஸ்டோரிஸ்லாம் தூக்கி வீசிட்டு 2.5 மணி நேரம் படமாக இது வந்துருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறார் நல்ல படமாகவே இது வந்திருக்குங்க. நிறைய எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான படமாக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சுத்தமாக கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் மேலே பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிரியேட் ஆகலை. இதுக்கப்புறம் என்னமோ நடந்துட்டு போட்டும் போடா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் செகண்ட் ஹாஃப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் கேரக்டர் படத்துக்குள்ளே வந்தக்கப்புறமா படம் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக போக ஆரம்பிச்சது. ரொம்ப மொக்கையாக போயிட்டு இருந்த படம் கொஞ்சம் அந்த டிக்கெட் கேரக்டருடைய அந்த விறுவிறுப்பான தன்மையை பார்த்து அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அவருடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்தக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் தெளிவாக ஆச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது வேணால் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு தேவை, ஆனால் அது சுத்தமாக இந்த படத்தில் இல்லை அப்படின்னா மியூசிக் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த திரைப்படத்துக்கு எங்கேயுமே ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருந்துச்சு. நான் சொன்னேன், அக்கா தம்பி எமோஷன்ஸ் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எமோஷன் இருக்குது, வெப்பாட்டிக்கும் அவனுக்கும் எமோஷன் இருக்குது, அப்பா மகன் எமோஷன் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளிக்காட்டுற மாதிரி மியூசிக் இருந்திருக்கணும்ல. அந்த மியூசிக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது இந்த திரைப்படத்தில். ஆனால் அதுக்கெல்லாம் எந்த வகையிலுமே இந்த படத்தினுடைய மியூசிக் ஒட்டவே ஒட்டாது. சம்மந்தமே இல்லாமல் அது என்ன கருமமோ ஓடிட்டு இருந்துச்சுங்க மியூசிக்குங்கிற பேரில். அதுக்கும் இந்த எமோஷன்ஸ்க்கும் எந்த ஒரு ரிலேஷனே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு. இன்னும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருந்தா வேறு மாதிரியான ஒரு திரைப்படமாக இது வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு கூட பெருசாக மியூசிக்கு இந்த அளவுக்கு பில்டப்பாக கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி மியூசிக்கெலாம் ஒரு வெங்காயமும் இந்த திரைப்படத்தில் இல்லை. ஸோ அந்த மாதிரி இத்தனை நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி ப்ரோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சொல்ல வர்ற விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா நான்சென்ஸாக இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த படத்துக்கு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களால் அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழகான விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம், என்ஜாய் பண்ணலாம். இல்லை ப்ரோ அவ்வளோ உன்னிப்பாலாம் நான் கவனிச்செல்லாம் பார்க்க மாட்டேன், அது என் வேலையே கிடையாது, எனக்கு ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி படமாக தான் இது இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தின் பக்கமாக போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஆனால் லிட்ரலி வந்துட்டு எனக்கு வயிறு எரியுது. ஒரு நல்ல ஸ்கிரிப்டை இப்படி போயிட்டு வேஸ்ட் பண்ணுமா? இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக யோசிச்சிருந்தா வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஒரு படமாகவே இதை மாற்றிருக்கலாமே. இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, கசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படம் எடுத்தால் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுமே, ஜாலியாக படம் பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காமல் போயிடுமேன்னு கொஞ்சம் அந்த அம்மா யோசிச்சிருந்தாங்கன்னா, அந்த டேரக்டர் அம்மா யோசிச்சு கொஞ்சம் யதார்த்தமாக அந்த படத்தை எல்லாருக்கும் புரியல வகையில் அமைச்சிருந்தாங்கன்னா வேறு லெவல் படங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சு விட்டாங்க. இந்த படத்தை வந்துட்டு நம்ம ஊரில் போட்டு பொலன்னு புழக்க போகிறாங்க. ஓடிடிலாம் வந்தால் ஒவ்வொரு சீனையுமே வச்சு செய்ய போகிறாங்க. நம்ம யாஷ் அவர்கள் காலி அப்படின்னு தான் சொல்லியாகணும். கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சுட்டு வேறு லெவலில் ஒரு ஆளாக மாறி நின்னார். இப்போ இந்த ஒரு படத்தில் வச்சு அவரை ட்ரோல் பண்ணியே கொல்ல போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அவருடைய ஆக்டிங் வைஸ் பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு தான். ஆனால் அது எல்லாத்தையுமே படம் பிடிக்கல அப்படின்னா ட்ரோல் தான் பண்ணுவாங்க. அவர் என்ன தான் கத்தி அழுதாலும் அவ்வளோ சூப்பராக அதை ஆக்டிங்கில் கொண்டு வந்தாலுமே அவர் அழுகிறத வச்சு ட்ரோல் தான் பண்ண போகிறானுங்க. அதுதான் வந்துட்டு பார்த்தோன்னா நடக்க போகுது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் அல்லது சவுத் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். நார்த் இந்தியாவிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் பிச்சுட்டு ஓட போகுதுங்க. அனிமல் படத்துக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா? இந்த தமிழ்நாட்டிலலாம் இந்த படத்தை வச்சு கழுவிகளே ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு ஹிந்தி மார்க்கெட்லாம் பிச்சுட்டு ஓடிச்சு. 900 கோடி வசூல் பண்ணிச்சு அந்த படம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை நம்ம ஊரில் அடின்னு அடிப்பானுங்க. ஆனால் வசூல் பாட்டிக்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடக்க போகுது. ஸோ பார்ப்போம் எப்படி இந்த படத்தோட ரிசல்ட் அமையுதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே நண்பர்களே, இந்த டாக்ஸிக் திரைப்படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் என்னன்னா 5.5 out of 10. ஸோ நீங்கள் இந்த டாக்ஸிக் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.